ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது சக்திவேலுக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக அண்ணன் கூட உழைச்சது நம்ம. ஆனால் இப்போ வந்த தருதலை அந்த பழனிக்கு இந்த வீடு போய் சேரணுமா? கண்டிப்பாக இந்த வீடு பழனிக்கு போகவே கூடாது. இத்தனை வருஷமாக குமார் தான் அண்ணன் கூட ரொம்பவே உழைச்சிருக்கான். அண்ணனை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவனுக்கு தான் இந்த வீடு வந்து சேரணும். அந்த உதவாக்கரை பழனிக்கு அந்த வீடு போகவே கூடாது. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாதாரணமாக பணம் வாயை திறக்கும் அப்படின்ற மாதிரி தான் சக்திவேல். பணம்னாவே வாயை பொழந்துக்கிட்டு என்ன வேணாலும் செய்வாங்க. ஸோ இந்த வீட்டை பழனிக்கு கொடுக்குறதுல துளி கூட விருப்பம் கிடையாது. உடனே இங்கே நம்ம சக்திவேலும் குமாரும் நம்ம முத்துவேல்கிட்ட வராங்க. ஸோ முத்துவேல்கிட்ட, அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்ணே அப்படி சொல்லிட்டு, உடனே முத்துவேலுமே, சொல்லு சக்தி, என்கிட்ட பேசுறதுக்கு ஏன் நீ இம்புட்டு தயங்காமல் என்ன விஷயமோ நேரடியாக சொல்லு சக்தி அப்படி சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. ஸோ இப்போது தயங்குறாங்க. ஏன்னா நேர்மையான விஷயம் நல்ல விஷயம்னா பரவாயில்ல, டைரெக்டாக சொல்லிடலாம். ஆனால் இந்த வீடு பழனிக்கு போகக்கூடாது, என் பிள்ளை குமாருக்கு தானே வரணும் அப்படின்னு எப்படி நம்ம சக்திவேல் வந்து சொல்ல போகிறாங்க? அது ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு. என்ன சக்தி, என்னமோ என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்துட்டு நீ என்னமோ எதையே யோசிச்சுக்கிட்டு தயங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லு சக்தி, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை பார்த்துக்கலாம் சொல்லு அப்படி சொல்லிட்டு உடனே சக்திவேல் இருந்துட்டு சொல்ல வராங்க. அப்போ தான் நம்ம பழனி சுகன்யா இவங்க 2 பேருமே கடைக்கு கிளம்புறதுக்காக வராங்க. ஸோ அப்போ தான் இவங்க எல்லாருமே அசம்பிள் ஆகிடுறாங்க. ஸோ சக்திக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாருமே இருக்காங்களே, அண்ணங்கிட்ட தனியாக பேசி இது விஷயமா ஒரு முடிவு எடுக்கலான்னு பார்த்தா ஒட்டுமொத்த கும்மலே கூடிருச்சே அப்படி சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த சுகன்யா சரியான வாயாடியாச்சு, இவ ஏதாவது கொட்டையை குழப்பினா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே பழனி இருந்துட்டு, என்ன சின்ன என்னமோ என் அண்ணன்கிட்ட ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்க போல அப்படி சொல்லிட்டு உடனே சக்தி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, சே இந்த ஓடுகளி பையன் கரெக்டான சமயத்துக்கு வந்துட்டானே, கேள்வி வேறு இதில் கேட்குறான். சே என்ன பண்ணுறது, சொல்லாமா வேண்டாமா? சரி சொல்லணும்னு அதாவது காலை முன் வச்ச காலை பின் வாங்கவே கூடாது. இந்த வீடு நம்ம பிள்ளைக்கு தான் வந்து சேரணும். நம்ம தைரியமாக உரிமையாக கேட்போம். ஏன்னா இத்தனை வருஷமாக அண்ணன் கூட நானும் குமாரும் ஒன்று சேர்ந்து உழைச்சிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம எதுக்காக தயக்கப்படணும்? அண்ணங்கிட்ட டைரெக்டாகவே விஷயத்த கேட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு உடனே சக்தி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ணன் அது வந்துண்ணே, இந்த வீட்டை பழனி பேருக்கு எழுதி வைக்கிறதா நீங்கள் சொன்னீங்கல்லண்ணே, அதில் எனக்கு விருப்பம் இல்லைண்ணே அப்படி சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டீங்க நம்ம சுகன்யா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகன்யாவுமே சக்திவேல் கணக்கு தான், அதாவது சக்திவேல் லிஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சக்திவேல் எந்த அளவுக்கு பேராசை பிடிச்சவங்களோ அதே மாதிரி நம்ம சுகன்யாவுமே பேராசை பிடிச்சவங்க. ஓசியில் வருது அப்படின்னா வாயை பொழந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே பழனிக்கிட்ட, என்னங்க இது, வீட்டை பற்றி உங்கள் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதான் பெரிய மாமா உங்களுக்கு இந்த வீட்டை கொடுத்துடலாம் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, ஆனால் அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ என்னமோ ஒரு கலவரத்தை உண்டாக்கணும்னு உங்கள் சின்ன அண்ணன் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேங்க. இங்கே பாருங்கள், எக்காரணத்துக்காகவும் இந்த வீட்டை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். பெரிய மாமா ஏற்கனவே சொல்லிட்டாரு இந்த வீடு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ புதுசாக ஏதாவது நீங்கள் கிளப்பி விட்டாங்க இவங்க யாராவது அப்படின்னா கண்டிப்பாக நான் யாருக்காகவும் இந்த வீட்டை விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லைங்க அப்படி சொல்லிட்டு பழனி இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, ஏன் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீடு நமக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நம்ம உழைப்பு நம்மக்கிட்ட இருக்குல்ல, நம்ம உழைச்சி இதை விட பெரிய வீடாகவே கட்டுவோம் சுகன்யா. ஆமாம் கிழிச்சிங்க, இந்த ஜென்மம் ஃபுல்லாக நீங்கள் சம்பாதிச்சிங்க அப்படின்னா கூட இந்த வீடு மாதிரி கூட உங்களால் எதுவுமே கட்ட முடியாது. இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஏமாளியாகவே இருக்காதீங்க. இம்புட்டு நாளாக அதாவது கொஞ்ச நாளாகவே உங்கள் அக்கா கூடவே போயிட்டீங்க. உங்கள் அக்கா கூடவே இருந்து உங்கள் அக்கா அவங்க வீட்டுங்களுக்கு பணிவிடை செஞ்சு ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் காலி பையா தானே அந்த வீட்டில் இருந்து வந்தீங்க. அதே மாதிரி இங்கேயும் அப்படியே முட்டாளாக இருந்துடாதீங்க. உங்களுக்கான சொத்து உங்களுக்கானது என்னமோ அதை உரிமையாக நீங்கள் கேட்டு வாங்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு நமக்கானது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லி பேசிட்டாங்கல்ல, திரும்பவும் எதுக்காக வீட்டை பற்றியெல்லாம் பேசணும்? இங்கே பாருங்கள், என்ன நடந்தாலும் சரி இந்த வீட்டை நான் விட்டு கொடுக்குறதா இல்லை அப்படி சொல்லிட்டு பழனிக்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ பழனி இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா,
தயவு செஞ்சு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கியா? அதுக்கப்புறம் யார் காதுலையாவது விழுந்து தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம். நம்ம என்ன சொத்துக்காகவும் வீட்டுக்காகவும் பணத்துக்காகவுமா இந்த வீட்டில் இருக்கோம்? அப்படிலாம் கிடையாது. ஒன்றா இருக்கோம் அவ்வளோதான். மற்றபடி இந்த பணத்துக்காக வீட்டுக்காக சொத்துக்காகலாம் நான் அலையவே இல்லை. என்னுடைய உழைப்பு இருக்குது சுகன்யா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை நான் நல்லபடியாக பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுகன்யாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என்ன சக்தி, ஏன் எதுக்காக உனக்கு விருப்பம் இல்லை? இந்த வீட்டை அப்போது 3 பங்காக போடணும்னு நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு, இல்லைண்ணே, இந்த வீட்டை பழனிக்கு கொடுக்கலான்னு சொன்னீங்க. பழனிக்கு கொடுக்கறதுனால எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக நம்ம எல்லாருமே இந்த வீட்டில் வாழ்ந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குமார் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு கையால் எம்புட்டோ வேலையை செஞ்சுருப்பான். உங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான், வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி இருக்கிறப்போ இந்த வீடு குமாருக்கு போனால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன்னே அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட முத்துவேல் யோசிக்கிறாங்க. சுகன்யாவுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு தகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்லை எக்காரணத்துக்காகவும் இந்த வீட்டை நம்ம யாருக்காகவும் விட்டுடக்கூடாது. நம்ம இந்த வீடெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவங்க வாயாலேயே இந்த வீடு பழனிக்கு தான் சொல்லிட்டாங்க. அப்பத்துலேருந்து இந்த வீடு நம்மளுதுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ கனவு கண்டு வச்சுருந்தேன். ஆனால் இந்த கனவை அதாவது பகல் கனவை ஆக்கவே கூடாது. இதை நிஜமாக ஆக்கணும். நமக்கு இந்த வீடு கிடைச்சே ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக உறுதியாக இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது அப்போதான் இருந்துட்டு, டேய் சக்தி, அதான் பழனிக்கு கொடுக்கறதா பேசிட்டோம்ல, இப்போ அதை மாற்றி பேசினா அது பழனிக்கும் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம்டா. வீடு தானே, பழனி எடுத்துகிட்டு போகிறான் வீடு அப்படி சொல்லிட்டு. அத்தா, அதான் எல்லாத்துலேயுமே 3 பங்காக தான் போடுறதா அண்ணன் சொல்லியிருக்காரு. அதான் பழனிக்கு தான் எல்லா சொத்தும் கொடுக்குறோம்ல. அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு வேலையும் செய்யாமல் கடைசியில் இப்போ ஒட்டிக்கிட்ட அவனுக்கு 3 பங்காக போட்டதே அதிகம். இந்த வீட்டையும் அவனுக்கே கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? யாருக்கும் வேணாம், குமாருக்கு இந்த வீட்டை எழுதி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேல் சொல்கிறாங்க. உடனே இங்கே சுகன்யா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னம்மாம்மா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறீங்க? ஏதோ இப்போ ஒட்டிக்கிட்ட மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே உங்கள் அப்பாவோட சொத்து தானே. அப்படி இருக்கிறப்போ என் புருஷனுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. தேவையில்லாமல் என் புருஷனை கீழ்த்தரமாக தரக்குறைவாக பேசுகிறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ எல்லாம் பேசுகிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இங்கே இல்லவே இல்லை. ஆம்பளைங்க பெரியவங்க நாங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வரோம். தேவையில்லாமல் நீ எல்லாம் எதுவும் வாயை அதாவது மூக்க நுழைக்காதம்மா. அது மட்டும் இல்லாமல் அங்கே பாரு, வடிவண்ணியும் மாரியும் சும்மா தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய விருப்பங்கள் எல்லாமே இருக்கும். ஆனாலும் அதை வாயை திறந்து இங்கே பேச மாட்டாங்க. நீ என்னமோ பெரிய இவங்க மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாருமா, நீ பேசுகிறதெல்லாம் இங்கே செல்லாது. நானும் என் அண்ணனும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பழனி இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ அமைதியாக இரு சுகன்யா. இந்த வீடு இருந்தால் தான் நம்மளால் இருக்க முடியுமா என்ன? ஏங்க நீங்கள் சும்மா இருங்க. அது எப்படி? பெரிய மாமா தானே நேற்று இந்த வீடு நமக்குன்னு சொன்னாங்க. ஒரு நாள்லேயே ஒரு நைட்லேயே சின்ன மாமாவுக்கு மனசு மாறி அவங்க பையன் பேரில் இந்த வீட்டை எழுதி வச்சதான் அவருக்கு தூக்கம் வருன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. ஐயோ எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அண்ணன் தம்பி சொத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, ஏய் ஏன்டி இப்படி சத்தம் போட்டு ஊரை கூட்டுற? கொஞ்சம் பொறுமையாக இருடி, முத்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யா இருந்துட்டு நம்ம முத்துவேல்கிட்ட போயிட்டு, மாமா இங்கே பாருங்கள் மாமா, நாங்களாக வீடு வேணும்னு சொல்லிட்டு நான் கேட்கவே கிடையாது. நீங்கள் தானே என் புருஷனுக்கு இந்த வீட்டை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அப்போத்துலேருந்து இந்த வீடு எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேராசை வச்சுருந்தேன். ஆனால் திடீர்னு இந்த வீடு எனக்கு இல்லைன்னு ஆகிறப்போ தெரிகிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமா. இங்கே பாருங்கள், இந்த வீட்டை நான் என்னால் விட்டு கொடுக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே முத்துவேல் யோசிக்கிறாங்க. சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாரு, என்ன ஏதோ நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கட்டின மாதிரி இந்த வீடை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, ஒரு நாள் உனக்கு கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை விட்டுட்டா அந்த வீட்டை உனக்கு கொடுத்தாகணுமா? ஏன்னா நீ கோடிக்கணக்கில் எங்களுக்கு பணமாக கொடுத்துருக்க இல்லைல்ல. கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? கஷ்டப்பட்டவங்க உழைச்சவங்க எல்லாமே ஒரு ஓரத்தில் இருக்காங்க. எங்கேருந்தோ சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பேச்சை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, வாயும் வயிறுமாக இருக்கிற பிள்ளைக்கிட்ட அப்படிலாம் பேசாத. அவங்களோட விருப்பத்தை என்னமோ அதை தான் சொன்னாங்க. நேற்று அவங்களுக்கு இந்த வீடை நான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அதனால் அந்த பிள்ளை கேட்குது. அந்த பிள்ளை கேட்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே அண்ணன். அதுக்காக சுகன்யா கேட்குறா அப்படின்றதுக்காக நம்ம இந்த வீட்டை தூக்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு
உடனே இங்கே பழனி இருந்துட்டு சுகன்யா, ஏன் சுகன்யா இப்படி பிரச்சனையும் உண்டாக்குற? ஏங்க நான்லாம் எந்த பிரச்சனையும் உண்டாக்கலை, இந்த வீடு நமக்கு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு, அண்ணே இந்த சுகன்யா பேசுகிறது எதையுமே நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்கண்ணே. எனக்கு என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா குமாருக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்துருங்கண்ணே, எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டவே வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பேன்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு நீ இந்த வீட்டை மட்டும் கேட்கவே கேட்காத. இந்த வீடு பழனிக்கு மட்டும்தான், நான் எப்போவோ முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சக்திவேலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அந்த கோவம் அப்படியே உச்சந்தலை வெறி தொடுது. கோவத்தில் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு புரியாமல் அப்படியே பயங்கரமாக அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ முன்னாடி இருந்த டேபிளில் இருந்த கண்ணாடி கிளாஸஸ் அது எல்லாமே எடுத்து இப்படி போட்டு உடைக்கிறாங்க. உடனேங்க நம்ம அப்போ தான் இருந்துட்டு, டே சக்தி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் அண்ணன் சொல்கிறத நீ கேளேண்டா, அவன் உடம்புக்கு முடியாதவன், அவனோட விருப்பம் என்னவோ அதுவே செய்யட்டும்டா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு ஆத்தா, என்னால் அண்ணன் பேச்செல்லாம் கேட்கவே முடியாது, இந்த வீடு குமார் பேருக்கு தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடம் பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சக்தி, நீ என்ன தான் அடம் பிடிச்சாலும் இந்த வீடு பழனிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகன்யாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா, முத்துவேல் மாமா மனசு மாறல, அவர் மனசு மாறியிருந்தால் நமக்கு இந்த வீடே கிடச்சிருக்காது, ரொம்பவே உறுதியாக இருக்கார் போல் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சக்திவேலுக்கு கோவத்தை அடக்கிக்க முடியாமல் முத்துவேலோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. இங்கே பாருங்கண்ணே, இந்த வீடை நான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், இந்த வீட்டில் என் பிள்ளை சந்தோஷமாக அவன் பேரன் பேத்தின்னு சொல்லிட்டு அவன் வாழணும்னு நினைக்கிறேன், ஒழுங்காக இந்த வீட்டை என் பிள்ளை பேருக்கு மாற்றிடுங்கண்ணே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கர்வமாக கோவமாக கழுத்தை நெரிச்சிக்கிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு சக்திக்கு பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. விடுற அறையில் போய் கீழே விழுந்துடுறாங்க. உடனே இங்கே நம்ம வடிவு ஓடி வந்து, ஏன் தம்பி உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவரே உடம்புக்கு முடியாமல் இருக்காரு, சொத்து பத்து வீடுன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி அழையிறீங்க? எல்லா பங்கையும் தான் கரெக்டாக 3 பங்காக பிரிச்சிருக்காருல, இந்த வீட்டை உங்கள் தம்பிக்கு, உங்கள் கூட பிறந்த தம்பிக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னங்க தம்பி? எதுக்காக இப்படி நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க? பிரச்சனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் என் புருஷன் கழுத்தவே நெரிக்க பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இத்தனை நாளாக என் புருஷன் உங்கள் எல்லாரையுமே எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாருல, அதுக்கான ஒரு மனசாட்சி கூட இல்லாமல் இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம வடிவு வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் எதுவும் பேசாதீங்க அண்ணே, என்னவே அடிச்சிட்டிங்களண்ணே, அப்போது என்னை விட உங்களுக்கு அந்த பழனி பரதேசி பையன் தான் உங்களுக்கு முக்கியமாக போயிட்டானா? இப்போவே இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேன் இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, ஐயோ தயவு செஞ்சு நிப்பாட்டுறீங்களா? எதுக்காக 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க? இங்கே பாருங்கள், எனக்கு இந்த வீடும் வேண்டாம், நீங்கள் 3 பங்காக போட்டிங்களே அந்த சொத்தும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை தனியாக ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு பழனி, நீ கவலைப்படாத, இந்த வீடு உனக்கு தான், நீ ஏன் மனசொடைஞ்சு போய் பேசுகிற? ஐயோ அண்ணன், நான் மனசொடைஞ்சு போயெல்லாம் பேசலைண்ணே, நீங்கள் ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்றா இருந்தால் எனக்கு அதுவே போதும்ண்ணே, இந்த பணம் சொத்து பத்துக்கெல்லாம் நான் ஆசைப்படவே இல்லைண்ணே அப்படி சொல்லிட்டு. உடனே இங்கே சுகன்யா இருந்துட்டு, என்னங்க முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள், இந்த வீடு நமக்கு தான். சுகன்யா அமைதியாக பேசாமல் போயிடு, இல்லைனா உன்னை அடிச்சே போடுவேன். என்னை அடிச்சிருவீங்களா? அடிங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் இருந்துட்டு, ஏண்டி ஆம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, கோவத்தில் ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று ஆகிட போகுதுடி, வயிற்றில் குழந்தைய வச்சுருக்கேன், ஒழுங்காக போயிட்டு ஓரமாக நில்லடி அப்படி சொல்லிட்டு சுகன்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. எங்கே நம்ம கையை விட்டு இந்த வீடு போயிடுமோ அப்படி சொல்லிட்டு எங்கே நம்ம பழனி இருந்துட்டு சக்திவேல்கிட்ட போயிட்டு, அண்ணே உன்னை கையெடுத்து கும்பிட்றேண்ணே, இந்த வீடும் வேண்டாம், எனக்கு சொத்து பத்தும் வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் சண்டை போடாமல் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னாவே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, என்ன நீ எனக்கு பிச்சை போடுறியா? நீயே ஒரு பிச்சைக்கார பையன், தருதலை பையன், நீ எல்லாம் எனக்கு பிச்சை போடுறியா? அண்ணே என்னவே அடிச்சுட்டலண்ணே, இதுக்கப்புறம் நடக்கிறத என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்கண்ணே, உங்களை சும்மாவே விட மாட்டேண்ணே அப்படி சொல்லிட்டு கையை அதாவது அவங்க காலரை பிடிச்சி, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஷர்ட் காலரை பிடிச்சி சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா தம்பி புத்தி கெட்டு போய் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுனால. ஸோ உடனே பழனி இருந்துட்டு, இங்கே பாருன்னு சக்தி, நான் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டெல்லாம் நீ போயிடாதானே, முன்னாடி போலவே நீங்கள் 2 பேரும் ஒன்று மண்ணுமா ரொம்பவே ஒத்துமையாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்கண்ணே அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து கெஞ்சுறாங்க.
உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, டே குமார், இனிமேல் நம்ம இங்கே இருக்கவே வேண்டாம்டா, வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வடிவு மாறி அதுக்கப்புறம் அப்போ இவங்க 3 பேருமே இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை தம்பி, தயவு செஞ்சு வீட்டை விட்டு போகணுன்னாலாம் முடிவெடுக்காதீங்க, எதுக்காக இப்படி வீடு வீடுன்னு அலையிறீங்க, அதான் 2-3 வீடு அங்கங்கே கட்டி வச்சுருக்கில்ல, ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கலாமே, ஏன் இப்படி நீங்கள் இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், நீ சும்மா சமாதானமாலாம் பேசணும்னு நினைக்காதீங்க, எனக்கான வீட்டில் நாங்கள் போய் இருக்கிறோம், டே குமார் கிளம்புடா, இனிமே ஒரு நிமிஷம் கூட இதோ என் அண்ணன் முகத்தில் முழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பத்தா மாறி இவங்க எல்லாருமே அதாவது கெஞ்சுறாங்க போக வேண்டாம்னெல்லாம் சொல்லி, ஏண்டி எதுக்காகடி கெஞ்சுற, உனக்கெல்லாம் சூடு சொன்னே இல்லையா, வாடி போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பண்ணுறாங்க. ஸோ மாரியும் அப்பத்தாவும் அழுதுகிட்டே வேண்டாம், சாரி நம்ம வடிவும் அப்பத்தாவும் அழுதுகிட்டே வேண்டான்னு சொல்லவும் முத்துவேல் இருந்துட்டு, ஆத்தா நீ எதுக்காக ஆத்தா அழுகிற, இங்கே பாரு ஆத்தா, அவன் இந்த வீட்டை விட்டு போகிறதா இருந்தால் போகட்டும், ஆனால் ஒரே ஒத்த ரூபா கூட அவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அவன் வெறும் கையை வீசிக்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு போகணும், போனால் போயிட்டு போகிறான், விடுங்க ஆத்தா, எதுக்காக இவனை கம்பல் பண்ணணும், இவன் நினச்சதை விடவே நான் எல்லாருக்குமே சொத்து அதிகமாக தானே கொடுத்துருக்கேன், ஏன்னா நான் பெரிய ஆள், நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லை 3 பங்காக தானே போட்டேன், ஆனால் இவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா போகட்டும், போய் எப்படியாவது கஷ்டப்படட்டும், ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஆத்தா என்னுடைய அருமை என்னன்னு நிற்கிறானே சக்திவேல், இவனுக்கு புரிய வரும், இங்கே பாராத்தா யாரையுமே கெஞ்சாதீங்க, இருக்கிறவங்க இருக்கட்டும், போகணுன்னு நினைக்கிறவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம முத்துவேல் இப்படி சொன்னதுமே சக்திவேலுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது, பாத்தியாத்தா நான் இந்த வீட்டில் இல்லைனாலுமே பரவாயில்லை, போனாலுமே ஒட்டுமொத்த சொத்தையுமே தானே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பிளான் பண்ணிடுச்சு போல், எங்களை விட இந்த அண்ணன் தம்பி பாசத்தை விட அவருக்கு சொத்து தான் முக்கியமாக போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்லவும், இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, டே கூறுகட்ட பையனே, முத்து சொத்துக்கெல்லாம் ஆசைப்படுறவனே கிடையாது, அப்படி சொத்துக்கு ஆசைப்படுறவனாக இருந்திருந்தா உங்களுக்கு சரி பங்கா சொத்தை பிரிச்சுருக்குவானா, ஏண்டா முத்துவை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வீட்டுக்காக இப்படி முத்துவை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுகிற, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுகன்யாவுமே, ஆமாத்த உங்கள் 2வது பையன் இப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் புருஷனுக்கு இந்த வீடு வந்து சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் தவிக்கிறாரு பார்த்தீங்களா, என் புருஷனும் உங்கள் வயிற்றில் தான் நான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் இப்போ பேச வேண்டாம், எதுக்காக பழனி உங்கள் வயிற்றில் தான் பிறந்தான் அப்படி இப்படின்னலாம் பேசவே தேவையே இல்லை, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, தயவு செஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மாறி இருந்துட்டு சக்திவேலை சமாதானப்படுத்தி மேலே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது சுகன்யா இருந்துட்டு உடனே பழனிக்கிட்ட, ஏங்க பார்த்தீங்களாங்க எப்படியெல்லாம் உஷாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் எனக்கு சொத்தே வேண்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கறதுனால நீங்கள் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு உங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இப்போ கூட உங்கள் அண்ணன் நீ எனக்கு பிச்சை போடுறியாடான்னு சொல்லிட்டு உங்களை அவமானப்படுத்தி தானே பேசிட்டு போனாங்க, அவங்க முன்னாடியெல்லாம் நம்ம வாழ்ந்து காட்டணுங்க, அது மட்டும் இல்லாமல் முத்து மாமா நமக்கு ஆசையாக இந்த வீட்டை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க, அதை பொறுக்க முடியாமல் நைட்டெல்லாம் தூங்காமல் இப்போ வந்து இந்த வீடு என் பிள்ளைக்கு தான் வந்து சேரணும்னு சொல்லிட்டு சக்திவேல் மாமா பேசுனதில் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவர் இவ்வளோ கஞ்சத்தனமாக பேசுவார்னு சொல்லிட்டு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உடனே இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, இங்கே பாரு சுகன்யா, தேவையில்லாமல் பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பழனிக்கு மனசே சரியில்லை, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்மளால் 2 அண்ணனுக்கும் சண்டை வந்துருச்சே, நமக்கு எதுக்கு அந்த வீடு வேண்டான்னு சொன்னாலும் இந்த சுகன்யா ஒத்துக்க மாட்டேங்கிறா, ஐயோ கடவுளே நான் யார் பக்கம் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ரொம்பவே தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கார்த்திகேயன் வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் அது விஷயமா நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையேங்க, கொடுக்குறேன்னு சொல்லலை கொடுக்குறதில்லன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் ஃபோனை வச்சுட்டிங்களே, என்னங்க முடிவு எடுத்திருக்கீங்க, உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல விருப்பமாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
உடனே இங்கே நம்ம இது பாண்டியன் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு முழு சம்மதம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு எங்கள் கார்த்திகேயன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், உன்னை பற்றி ஊரில் எல்லாருக்கிட்டையுமே என் பையனை விசாரிக்க சொல்லியிருந்தேன். விசாரிச்ச இடத்துல எல்லாருமே நல்ல விதமாக தான் உன்னை பற்றி சொன்னாங்க. சரி, உன்ன மாதிரி ஒரு நேர்மையான உழைப்பாளிக்கு என் பிள்ளையை கொடுக்கறதுல எனக்கு முழு விருப்பம், முழு சம்மதம். அதனால தான் உனக்கே என் பிள்ளையை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த விஷயம் இன்னும் என் பொண்ணு அரசிக்கு கூட தெரியாது. ஆனால் அரசிக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், பின்ன கல்யாணம் பண்ணிக்க போகிற பிள்ளைக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கணும்ல. பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க அதெல்லாம் என்னை பிடிக்குங்க, என்னை பிடிக்காத பொண்ணுங்களே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து நக்கலாக பேசிட்டு வச்சிடுறாங்க. ஸோ நம்ம கார்த்திகேயன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது அரசிக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க. அரசிக்கு ஃபோன் பண்ணி பாண்டியன் சொன்ன விஷயத்த சொல்லவும் இதை கேட்ட அரசியுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியோட விருப்பம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகேயன் வந்து நினைக்கிறாங்க. அதனால் ஏங்க உங்கள் அப்பாவுக்கே ஓகே, உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து இல்லைங்க, எனக்கு உங்களெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாடுறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திகேயனோட மனசே அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சி போகுது. ஏங்க என்னங்க பட்டுன்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நல்லா அமோகமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே உங்களுக்கு என்ன அது என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நான் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தயாராக இருப்பேங்க. உங்கள் அப்பாவை மாதிரி நானும் உங்கள் கூடவே இருப்பேங்க. நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகிறதுக்காக நான் உங்கள் கூடவே நிற்பேன், உங்கள் துணையா. இதையும் தாண்டி நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கலாங்க, அது கண்டிஷன் அது இதுனெல்லாம் இல்லை. நீங்கள் ஃப்ரீடமாக இண்டிபெண்ட்டாக இருக்கலாங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் செய்யலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ நம்ம அரசி அப்படியே சத்தமே வராமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க சொல்லுங்கள், என்னை பிடிச்சிருக்கா இல்லையாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் என் அப்பாவே சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகேயனுக்கு ரொம்பவே படபடப்பாக இருக்குது. எங்கே இவங்க நம்மளை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஸோ பாண்டியன் இருந்துட்டு நீங்கள் அரசியை கூப்பிட்றாங்க. அரசிக்கிட்ட உனக்கு விருப்பமாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரி தான்ப்பா, நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் அதுக்கு தயார்ப்பா. நீங்கள் யாரை மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினாலையும் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குமா அரசி உன்னை பிள்ளையாக பெற்றதுக்கு. உண்மையாகவே நான் ரொம்ப ரொம்ப அப்படியே பெருமைப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் 2 வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம பாண்டியன் கார்த்திகேயனுக்கு கால் பண்ணி, நாளைக்கே நல்ல முகூர்த்த நாள் தான், உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வீட்டை ஒருத்தர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயமும் நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட பேசுப்பா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம கார்த்திகேயனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏங்க அரசிக்கு என்ன பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அரசிக்கு பிடிச்சதுனால தானே அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கார்த்திகேயன் பயங்கர ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் என் அப்பா கிட்ட பேசி என்ன ஏதுன்னு உங்ககிட்ட சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்தில் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காங்க. ஏன்னா அவங்க மேலே லஞ்ச கேஸ் இருக்குது, அதாவது சந்தேக கேஸு. இதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஊரில் தலை காட்ட முடியாது, வேலைக்கு போகவே முடியாது. வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு அப்பா குத்தி காட்டி ஒவ்வொரு நாளும் உயிரோடு சாகடிப்பாரே. ஐயோ கடவுளே, எப்படியாவது நான் லஞ்சம் வாங்கலைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகிடணும், நான் பழைய மாதிரி வேலைக்கு போகணும். இனிமேல் லஞ்சன்ற வார்த்தைக்கே என் வாழ்க்கையில் இடமே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம செந்தில் வந்து நினைக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் மீனாவோட அப்பா தான். ஸோ மீனாவோட அப்பா தான் இங்கே நம்ம செந்திலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி விட்டு அவங்கள லஞ்சம் வாங்க வச்சதே. ஸோ பெருசாக வீடு கட்டணும், பங்களா வாங்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒரே வழி லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா தான் ஊசி பேத்தி விட்டுருப்பாங்க. ஸோ அவரால் தான் இப்போது நம்ம செந்தில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பேச்சு நம்ம கேட்காம இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது.
தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்திகேயனுக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இங்கே நம்ம செந்தில் வந்து லஞ்ச கேஸில் மீண்டு வெளியே வந்துடணுமா, இல்லை அவர் ஜெயிலுக்கு போகணும், அவர் தப்பு செஞ்சதுக்கான தண்டனை அனுபவிக்கணும், அவருக்கு வேலையை வந்து அவருக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா செந்திலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே, தப்பு செய்யாத மனுஷங்க யாருமே இல்லை, திருந்ததுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்றத வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.